தேனி மாவட்டம் போடி அருகே சிலம்பரத்துப்பட்டியில் ஸ்ரீ சாய் சிலம்பம் அகாடமி சார்பில் சிலம்பம் சுற்றும் நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி 150 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தொடர்ந்து 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். இதனை நோபல் உலக சாதனை குழுவினர் பார்வையிட்டு போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், கோப்பை, சான்றிதழ் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையை சேர்ந்த உலக மூவேந்தர் குழு சார்பில் சங்ககிரியில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இளம்பிள்ளை பெருமாக கவுண்டம்பட்டி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பெற்றோர், ஆசிரியர் கழக தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ், பதக்கங்கள், கோப்பைகள் வழங்கி பாராட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தமிழ்நாடு வனத்தோட்ட கழக மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் கீழ் வடமலையனூர், காட்டுப்பையூர், வில்லிவளம், பழங்கூர் ஆகிய கிராமங்களில் வனப்பகுதியை கண்காணிக்கும் வனத்துறை அதிகாரியாக நாகராஜ் என்பவரும், அவருக்கு துணையாக வடமலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் இருந்து வருகின்றார். இவர்கள் இருவரும் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் சட்டவிரோதமாக இரவு மற்றும் பகல் நேரங்களில் மரங்களை வெட்டி விற்பனை செய்வதும் மற்றும் ஆற்று மணல் கொள்ளையில் ஈடுபடுவதும், நபர்களை பிடித்து வழக்கு பதிவு செய்யாமல் அவர்களிடம் லஞ்சம் பெற்று வருவதாக வழக்கமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது சமூக விரோதிகள் மற்றும் மரம், மணல் கடத்தல் ஈடுபட்ட நபர்களை அழைத்து இரு வனத்துறை அதிகாரிகளும் பேரம் பேசி 1000 ரூபாய் லஞ்சம் பெறும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவாரூர் மாவட்ட 2வது புத்தக திருவிழா கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு புத்தக திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகில் உள்ள அன்னவாசல் பகுதியைச் சேர்ந்த தளபதி திலகவதி தம்பதியினர் 9 வயது மற்றும் தீவதரின் புத்தக வாசிப்பு மற்றும் மேடையில் கவிதையாய் பேசி அசைத்தனர். இவரது பேச்சை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் புறப்படுவதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் அந்த சிறுவனை அழைத்து பாராட்டிவிட்டு சென்றார். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள குள்ளப்புறம், வாடிப்பட்டி, கோவில்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் பருத்தியை பயிரிட்டு உள்ளனர். இந்நிலையில் பருத்தி நன்றாக வளர்ந்து பிஞ்சுகள் விட்டு காய் பருவமடையும் சூழலில் பருத்தி பயிர்களில் செவட்டை நோய் தாக்குதல் மற்றும் அஸ்வினி பூச்சிகளின் தாக்குதலால் பருத்தி பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்து விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. மேலும் பருத்தி பயிரை தாக்கி பாதிப்பை ஏற்படுத்தும் நோயை கட்டுப்படுத்த விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்கி நோயை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பருத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு யோகா பெடரேஷன் தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தண்ணீரின் அவசியம் குறித்தும், தண்ணீரை சேமிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அர்த்த மஜேந்திரா ஆசனத்தை 300க்கும் மேற்பட்ட சிறுவர், சிறுமிகள் 3 நிமிடங்களுக்கு மேல் செய்து உலக சாதனை படைத்தனர். இந்த உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் உள்ள 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சிறுவர், சிறுமிகள் பங்கேற்று தலையில் டம்ளரில் தண்ணீரை வைத்தபடி 3 நிமிடங்கள் அர்த்த ஆசனத்தை செய்து உலக சாதனை நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. செட்டிநாடு பப்ளிக் மற்றும் சிவகங்கை மாவட்ட செஸ் சங்கம் இணைந்து செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் 17வது தமிழ்நாடு ஐஎம் நாம் க்ளோஸ் சர்க்கியூட் செஸ் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் பாண்டிச்சேரியின் ஸ்ரீஹரி 8 புள்ளிகளுடன் வெற்றி பெற்றது. உக்ரைனின் ஐஎம் சிட்னிகோவ் ஆண்டன் மற்றும் சென்னையின் சாய் விஸ்வேஷ் ஆகியோர் தலா 5.5 புள்ளிகளை பெற்றனர். ஆனால் சிறந்த டை பிரேக்கர் சிட்னிகோவ் 2வது இடத்தையும், சாய் விஸ்வேஷ் 3வது இடத்தையும் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாநகரி செட்டிநாடு பப்ளிக் பள்ளி தலைவர் குமரேசன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நாமக்கல் அடுத்த உள்ள சேதமங்கலத்தில் தனியார் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல சித்த மருத்துவர் சிவராமன் கலந்து கொண்டார். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய உணவு வகைகளான கம்பு, திணை, சோளம் உள்ளிட்டவை தின்பண்டங்களை செய்து அசத்தினார். மேலும் அடுப்பு மற்றும் எண்ணெயில்லா சமையல் செய்து வைத்திருந்த அவியல் சாதம், பழ வகைகளை கொண்டு தயாரித்த குளிர்பானம் போன்ற ஊட்டச்சத்து உணவு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. இதை பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு சென்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழ்நாடு கதர் கிராம தொழிலாளர் வாரியம் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மண்பாண்ட தொழில் செய்யும் 19 பயனாளிகளுக்கு விலையில்லா மின்விசை சக்கரத்தை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா வழங்கினார். மின்விசை சக்கரத்தை பெற்றுக்கொண்ட மண்பாண்ட தொழிலாளி ஒருவர் மாவட்ட ஆட்சியர் முன்பு மண்பாண்ட பொருட்களை செய்து காண்பித்தார். அதனை மாவட்ட ஆட்சியர் ஆச்சரியமுடன் பார்த்து ரசித்தார். இந்த மின்விசை சக்கரத்தால் மண்பாண்ட பொருட்கள் விரைவில் செய்யலாம் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுடன் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.